ரேஷன் கார்டு சிறப்பு முகாம். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருப்போரின் குறை தீர்க்க அரசு தரப்பிலிருந்து நடத்தப்படும் குறைதீர்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பொதுமக்கள் தங்களுடைய கார்டுகளில் அப்டேட் செய்யுமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் இந்த குறைதீர்ப்பு முகாம்கள் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ரேஷன் கார்டு அட்டைதாரர்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றனர். இந்த முகாம்களில் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இலவசமாக அவர்கள் அப்டேட் செய்து கொள்ள முடியும். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கான இந்த குறைதீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மாதத்துக்கான முகாம் பிப்ரவரி 10 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை வட்ட வழங்கல் அலுவலகங்களில் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படும் என்று உணவு வழங்கல் துறை அறிவித்துள்ளது. ரேஷன் கார்டு என்பது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் ஒரு அட்டை ஆகும். இந்த ரேஷன் கார்டை வைத்து ரேஷன் கடைகளில் இலவசமாக மலிவு விலையிலும் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை வாங்கலாம். இது மட்டுமில்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமைத் தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளையும் ரேஷன் கார்டு மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அடிக்கடி அப்டேட் செய்ய வேண்டியிருக்கும். பெயர் நீக்கம், பெயர் திருத்தம், பெயர் சேர்த்தல், முகவரி மாற்றம், மொபைல் நம்பர் அப்டேட் போன்ற அப்டேட்டுகளை செய்ய வேண்டியிருக்கும். ரேஷன் கார்டில் புதிய உறுப்பினர்கள் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரி மாற்றுதல், தொலைபேசி எண் பதிவு, தொலைபேசி எண் மாற்றம், புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம், நகல், குடும்ப அட்டை கோரும் மனுக்களை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை இந்த முகாம் மூலம் பெறலாம். இந்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் செய்யாவிட்டால் தொடர்ந்து ரேஷன் உதவிகள் கிடைக்காமல் போகலாம். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒவ்வொரு மாதமும் மண்டல வாரியாக தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. கடைகளில் பொருட்கள் வாங்க நேரில் வர முடியாத முதியவர்கள், உடல் ஊனமுற்றோர் போன்றவர்களுக்காக அங்கீகார சான்று வழங்கப்படுகிறது. கடைகளில் எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அவர்கள் மணிக்கணக்கில் காத்து கிடக்க வேண்டியிருக்கும். எனவே அவர்களுக்காக அங்கீகார சான்று அரசு சார்பாக வழங்கப்படுகிறது. கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகள் குறைபாடுகள் உள்ளிட்ட புகார்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை பொதுமக்கள் இந்த முகாம்களில் தெரிவிக்கலாம். விரைந்து சரி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது.